ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கவிதா தோழர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப எளிய பின்புலத்திலிருந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இங்கே ஒரு பெரிய குழு இருந்திருக்கு அப்படின்னு நான் உண்மையிலே சொல்லணும். லிட்ரலாக வந்து என்னைய கடந்த சில ஆண்டுகளாக ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து உற்று நோக்கி எது சரி எது தவறு அப்படின்னு என்னைய வழி நடத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல் குழு கிட்ட என்னுடைய குடுமி பேசிக்கி இருக்கு. ஒரு சின்ன சொல் தவறாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அடுத்த செகண்டே வந்து எனக்கு எங்கிருந்து கால் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் தர்மஅடி கிடைக்கும். இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நான் கருதுவது தோழர் ஜெயரஞ்சன அண்ணன். என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள், என்னுடைய முதல் புத்தகத்தை ஆதிசநல்லூர் முதல் கீழடி வரை நூலை வெளியிட்டு கொடுத்ததில் தொடங்கி இன்று 15 நூல்களை நான் எழுதி இந்த இடத்திற்கு நான் வந்து நிற்பது வரைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஊன்றுகோலாக 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒன்று ஜெயரஞ்சனா, இன்னொன்று காந்தியன. காந்தியனை எப்பயுமே தன்னை எங்கேயுமே வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது. ஆல்வேஸ் த சைலண்ட் பர்சன். ஹி ஹஸ் பீன் மை கம்ப்ளீட் கைடு. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய மின்னம்பலம், பேசிக் அண்ட் எசென்ஷியல் பப்ளிகேஷன்ஸ், அவங்களை பற்றியும் கட்டாயமாக நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஏன்னா காமராஜ் தோழர் பேசும்போது முக்கியமாக சொன்னார், மின்னம்பலம்ல என்னுடைய கட்டுரைகள் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னார். நமக்கு என்னன்னா கை கால் வாய் 3 சும்மா இருக்காது. எங்கேயாவது போய் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஓரண்டை எழுதிட்டு வந்துருவோம். அப்புறமா அதை வேலிடேட் பண்றதுக்கு எங்கேயாவது ஒரு கட்டுரை எழுதி ஆகணும். ஐயோ ஒரு கட்டுரை எழுதி ஆகணும் அப்படின்னா அப்ப அந்த கட்டுரை எங்க போடணும் அப்படின்னா எடுத்த உடனே மின்னம்பலத்தை கூப்பிட்டு காமராஜ் சார் இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதலாமா சார் அப்படின்னு கேட்டா சரி எழுதுங்க அப்படின்னு. தொடர்ச்சியாக மின்னம்பலத்தில் நான் எழுதியும் வந்திருக்கிறேன். நிறைய நான் கற்றுக்கொள்வதற்கு மின்னம்பலம் எனக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கிறது. அதனால அவங்க வெளியிட்ட இந்த டிஎன்என் டிரான்சிஷன் நூலை பற்றி பேசுறதுல உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதே போல சார் எஃப்எஸ் சார் சமீபத்தில் திறக்கப்பட்ட பொருணை அருங்காட்சியகத்தில் ஒரு கண்டென்ட் கியூரேட்டராக பணி செய்யக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு வந்து சார் கொடுத்துருந்தாங்க. அதையும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். புக்கை பற்றி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரொஃபசர் சுரேஷ் பாபு அவங்க எழுதின ப்ரிஃபேஸில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த புக்கில் வந்து இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் டாப் டவுன் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் அப்படிங்கிறத இந்த அனாலிசிஸை பற்றி எல்லாத்தையுமே அவர் ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு. இந்த சிக்கல்களுக்கான தீர்வுகளை தொடர்புடைய சமூகங்களே இனம் கண்டு கொண்டு அவற்றை செயல்படுத்துவதை இந்த நூல் வந்து கணக்கில் கொள்கிறது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். களப்பணியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நான் பல மேடைகள்ல பேசிக்கிட்டே வர்றேன். என்னுடைய நூல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து களப்பணியின் விளைவாக எழுந்த நூல்கள் தான் அப்படின்னு நான் சொல்லணும். அப்ப அந்த களப்பணியுடைய முக்கியத்துவத்தை இந்த நூலில் மிக சிறப்பாக நான் வந்து உணர முடிகிறது. தரவுகளை சேகரிக்கிறது, அவற்றை ஆய்வு செய்து முடிவுகளை காய்த்தல் ஊத்தல் இன்றி அதை வந்து மிக நேர்மையாக எடுத்துரைக்கிறது அப்படிங்கறத இந்த நூல் வந்து செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுல ஏதாவது ஒரு கட்டுரை ஒரு 1000 பக்கம் இருக்குது, மொத்தமாலாம் படிக்கவே முடியாத, வாய்ப்பே இல்லை, 2-3 நாளுக்குள்ள எப்படி படிக்கிறது அப்படிங்கிற தயக்கம் இருந்தப்ப ஏதாவது ஒண்ணு எடுத்து படி அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு. சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு புக்கை புரட்டினோடனே கண்ணில் பட்ட முதல் டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வந்து விமன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், டைனமிக்ஸ் ஆஃப் சேஞ்ச், கேஸ் ஸ்டடி ஆஃப் விமன் ஒர்க்கர்ஸ் இன் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அந்த பெல்ட் அதை பார்த்த உடனே வந்து நான் அதை பேசுறேன் அப்படின்னு உடனே அண்ணா தான் சொன்னேன், நீங்க தான் பேசுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் ஐம் மோர் கன்சர்ன்ட் அபவுட் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். அமர்த்தியா சென்னுடைய 2000 அவங்க எழுதின ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை டெவலப்மெண்ட் அஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த கட்டுரையில 4 முக்கியமான ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து அவர் விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு தேவையானது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுல வந்து முதலாவதாக அவர் குறிப்பிடுவது வந்து கல்வி, 2வது வீடு தாண்டி வெளியிடங்களில் பணி செய்யக்கூடிய விடுதலை உணர்வு, அந்த பணி தரக்கூடிய ஒரு விடுதலை உணர்வு, 3வதாக பொருளாதார விடுதலையை பேசுறாரு, 4வதாக பொருளாதார தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணா நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா உமனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்டானமி ஏஜென்சி இது எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறது வந்து அவருடைய கட்டுரையில ரொம்ப முக்கியமாக அவர் குறிப்பிடுறாரு. இந்த கட்டுரை 3 மிக முக்கியமான தொழில்களை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த தொழில்களில் ஈடுபடக்கூடிய பெண்களுடைய பணி, அவர்களுடைய பணிச்சூழல், இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு சில கருதுகோள்களை முன்வைக்குது. ஒன்னு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று லெதர் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. அஃப்கோர்ஸ் இதுல ரொம்ப முக்கியமா எடுத்த உடனே முதல்ல வந்து அவங்க உள்ள போறதே வந்து எஜுகேஷனுக்குள்ளதான் போறாங்க. பெண்களுடைய கல்வி
அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு, அந்த பகுதியில் பணி செய்யக்கூடிய பெண்களுடைய கல்வி எப்படி இருந்திருக்குன்றத சொல்றாங்க. அண்ட் ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் 1998 அந்த பீரியட்ல தான் இந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். 1963 வந்து கிட்டத்தட்ட தொழிற்பட்ட ஒரு பகுதியாக அம்பத்தூர் பெல்ட் வந்து இருந்திருக்குது. ஸோ 98 அவங்க செய்யும் பொழுது 2000 யூனிட் அங்க இருந்திருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2000 கோடி ஆனுவல் டர்ன் ஓவராகவும் அந்த பகுதியில் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க பதிவு செய்யறாங்க. அப்போ the question of education அப்படின்றத வந்து முதல்ல அந்த கட்டுரையில் எடுத்து அவங்க பேசும்போதே ஆண்கள் வந்து பெண்களை விட கல்வியில் நல்ல நிலையில இருந்தாங்க அப்படிங்கறது வந்து அதை பதிவு செய்யறாங்க. அப்போ அந்த பீரியடுக்கான MHRD டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கறதை நான் வெளியில வந்து திருப்பி, அதான் இந்த ஒரு கட்டுரை படிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 புக் ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். MHRD டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது 98ல இதே விஷயத்தை தான் அது சொல்லுது. ஸோ 73% வந்து ஆண்களுக்கு கல்வி அறிவு இருந்திருக்கு, 50% பெண்களுக்கு தான் கல்வி அறிவு இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்றத இவங்களுடைய தரவுகளோடு MHRD டேட்டாவும் வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதே போல வந்து பெண்கள் அதிக அளவுல படிக்க தொடங்கியது இந்த காலகட்டத்துல தான் அப்படின்னு சொன்னாலும் டிராப் அவுட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத இதுல அவங்க பதிவு செய்யறாங்க இந்த கட்டுரையில. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக நடுநிலை உயர்நிலை பள்ளிக்கல்வி நிலையில தான் நிறைய டிராப் அவுட்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும், அந்த பெண்கள் அப்படியே நேரடியாக பணிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த நம்ம ரொம்ப அதிகமாக இப்போ சமீபத்துல கூட தமிழ்நாடு ஸ்டேட் நியூ எஜுகேஷன் பாலிசி TNSEP பாலிசி ஃபார்முலேஷன் பண்ணும் பொழுது அதுல ஒரு சின்ன பங்கு என்னால வந்து ஆற்ற முடிஞ்சிருக்குது. ஸோ அதுல நாங்க டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள்ல இந்த சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புள் அதுக்கான ஒரு சப் கமிட்டியில சில தரவுகளை குறித்து நாங்கள் பேசும்போது GR கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் டிராப் அவுட் ரேஷியோவும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான தரவுகளை சேகரிக்கிறதுக்கே எங்க கிட்டத்தட்ட வந்து 2 மாதங்கள் ஆச்சு. டேட்டாவை எடுக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருந்தது. அப்படி டேட்டா எடுத்து பார்க்கும்போது கூட இதை எப்படி கனெக்ட் பண்றது, பெண்களுடைய கல்வியை எதோட கொண்டு போய் நம்ம தொடர்பு படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ல நாங்க இன்டர்ம் ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தது என்ன அப்படின்னா, அவங்களுடைய எம்ப்ளாயபிலிட்டி, அவர்களால் என்ன தொழிலை செய்ய முடியும், என்ன பணியை ஏற்க முடியும் அப்படிங்கிற அந்த எம்ப்ளாயபிலிட்டியோட தான் எஜுகேஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத மிக தெளிவாக அதுல வந்து எழுதியிருந்தோம். அப்ப கல்வியை தொழிற்படுத்துவது, அதுல தொழிலுடன் தொடர்பு படுத்த வேண்டியதன் அவசியத்தை அதுல வந்து நம்ம பேசியிருந்தோம். அப்ப அதற்கு தேவையான பல விஷயங்களை நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது பாலியல் கல்வியும் சரி, பாலின புரிதலும் சரி, இது எல்லாமே கல்வி புலத்துல குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும், குறிப்பாக உயர்கல்வி நிலையில அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தோம். சோ இந்த தரவுகள் இருக்கு இல்லையா, சமீபத்தில் எடுத்த டேட்டா, இப்போ கடைசியாக எனக்கு கிடைச்ச டேட்டா வந்து 2023-24 லோக்சபால ஒன்றிய அரசு சமர்ப்பித்த தரவுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, உயர்நிலை பள்ளி அளவுல 10.8% ஆண்களும் 6.4% பெண்களும் இடை நிற்கின்றனர் அப்படிங்கிற ஒரு தரவு வந்து லேட்டஸ்டா நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த தரவை நம்ம எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 98ல இருந்த டிராப் அவுட் ரேஷியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ இருக்கிற டிராப் அவுட் ரேஷியோ எப்படி இருக்கு, டிராஸ்டிக்கா இது எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இது இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா குறையிறதுக்கு எம்எஸ் உள்ளிட்ட நம்மளுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு, இந்த டேட்டாவை எடுக்கிறோம் இல்லையா, நிறைய ஆசிரியர்கள் கூட ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. எப்ப பார்த்தாலும் டேட்டா கலெக்ட் பண்ண சொல்றாங்க, டேட்டா கலெக்ட் பண்ண சொல்றாங்க, நாங்க என்ன டேட்டா கலெக்ட் பண்ற ஏஜென்டா அப்படின்ற ஒரு கலவக்குரல் வந்து ஆசிரியர்கள் மத்தியில் கேட்டுட்டே இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த டேட்டா இல்லாம இது போன்ற விஷயங்களை நீங்க முடிவு செய்ய முடியாது. இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கான அடிப்படை ஆதாரங்களோ தரவுகளோ கிடைக்காதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இந்த தரவுகள் இருந்தால்தான் பின்னால ஏதோடாவது ஒப்பீடு செய்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கறது நான் யோசிக்க வேண்டியிருக்கு. டேட்டா நெவர் டைஸ். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிக் டேட்டா அப்படின்றது இன்னைக்கு நம்ம அவ்வளவு பெரிய விஷயமாக நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். டேட்டா ஹேஸ் நோ டெப்த். டேட்டா சாகிறது கிடையாது. அந்த டேட்டா என்னைக்காவது ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. இந்த நூலில் இருக்கக்கூடிய பல டேபிள்ஸ் நமக்கு திருப்பி திருப்பி அதே தான் சொல்லுது. திருமணத்திற்கு பிறகு வந்து பணியை துறக்கும் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரையில் வந்து அவங்க ஆய்வு செய்யறாங்க. அப்ப புகுந்த வீட்டின் பொருளாதார சூழல் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போலதான் இங்க பெண்கள் வந்து தங்களுடைய பணியை உதறுவது அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் ரெக்லூஸ் மாதிரி தான் பெண்கள் தங்களுடைய பணியை பார்க்கிறாங்க. கெரியர் அப்படிங்கறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த பெண்கள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யற பெண்கள்லாம் பாக்குறது இல்லை அப்படிங்கறது இந்த நூலில் ஒரு டேபிள வந்து அவங்க பதிவு செய்யறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதே போல ஊதியத்துல இவங்களுக்கு பாலின சமத்துவம் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறதையும் வந்து இந்த கட்டுரை தெளிவாக வந்து உணர்த்துது நமக்கு. பெண் ஊழியர்கள்ல வந்து 1/3 பேர் குடும்ப வருமானத்தில் 4/3 ஈட்டுகின்றனர் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு தரவை இந்த இடத்துல வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இதுல நிறைய வந்து சிங்கிள் விமன் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதுல நம்ம பார்க்க முடியுது. ஸோ 2021ல வந்து TN ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 43% இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்ப பாக்குறோம். இது வந்து நேஷனல் ஆவரேஜை விட வந்து 8% வந்து கூட இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் எதனால விளைந்த
விஷயங்கள். 98ல நடைபெற்ற ஆய்வுகள். இதை பத்தி நம்ம இப்ப 2026ல பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட கடந்து போச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 30 ஆண்டுகளுக்குள் இங்க நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கறத கரண்ட் டேட்டா வச்சு நீங்க எடுத்து பார்க்கும்போது இட் ஹஸ் பீன் சச் a drastic சேஞ்ச். ஒரு பெரிய ஹைக் வந்து இங்க மாறி வந்திருக்கு. இங்க ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. புத்தகத்துடைய தலைப்பை நீங்க பார்க்கும்போது இன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையை நோக்கி இந்த மாநிலம் முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தரவு இண்டிகேட்டரா இந்த புத்தகம் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப முக்கியமாக இது செய்யக்கூடிய பணியாக இது இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா பல திட்டங்கள், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பெண்களை, உழைக்கும் பெண்களை எம்பவர் பண்ணக்கூடிய திட்டங்களாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டிட்டு கல்விக்கான உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்குரிய திட்டமாக இந்த திட்டத்தை நம்ம வந்து மாத்தி இருக்கோம். அதே மாதிரி கருணை தொகை, உதவித்தொகை அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, சொல் வந்து நம்ம தமிழ் சூழல்ல சொற்களுக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு உரிய உதவித்தொகை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்றதுலையும், உங்கள் உரிமை தொகையை நீங்கள் பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்றதுலையும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடு வந்து ஒரு திராவிட சமூகத்துல திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, திராவிடத்தை உணர்ந்த, சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தால மட்டும்தான் வந்து இது போன்ற சொற்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இது போன்ற திட்டங்கள் வருவதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக இது போன்ற கட்டுரைகள், ஆய்வுகள், கள ஆய்வுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். ஒரே ஒரு விஷயத்த கூட சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். பஞ்சமட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திண்டுக்கல் பக்கத்துல. என்னுடைய கிறிஸ்தவத்தில் சாதி ஆய்வு நூலுக்காக அந்த பகுதிக்கு போயிருந்தப்ப மாலை ஒரு 4-5 மணி கிட்ட இருக்கும். வேலை முடித்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை செய்த ஆண்களும் பெண்களுமாக கூடி உட்கார்ந்து ஒரு பெரிய சமூகம் உட்கார்ந்து அடுத்த நாள் சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளை நறுக்கி கொண்டு, கீரையை பறித்துக் கொண்டு, பாடிக்கொண்டு, பேசிக்கொண்டு ஒரு பெரிய குழு வந்து ஒரு அந்த ஊருடைய விசினிட்டியில வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு இந்த காட்சியை வந்து நான் பார்க்கும்போது உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த திட்டத்தின் மீது 1000 தான் நம்ம விமர்சனம் வச்சாலும் கூட அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள், மிக குறிப்பாக வந்து நம்ம ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக அந்த திட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து நான் நேரடியாக கண்ணில் கண்ட ஒரு சாட்சியாக நான் இங்க நிக்கிறேன். அதே போல இன்னொரு ஊரு பாப்பநல்லூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, செங்கல்பட்டு மாவட்டம். பாப்பநல்லூர்ல கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற ஒரு பெண்மணி, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க என்னுடைய ஆய்வுக்காக அவங்களை நான் சந்திக்கிறேன். அவங்க கிட்ட ஒரு கேஸ் ஸ்டடி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற பணி இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருது. அவங்களுடைய கால் ஃபிராக்சர் ஆயிருது. உடனே வந்து அந்த நிர்வாகம் அவங்கள ஒரு வண்டியில, வேன்ல ஏற்றி அவங்க வீட்டுல கொண்டு போய் திரும்ப விட்டுறாங்க. ஏங்க இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் உண்டு, இதெல்லாம் நீங்க எதுவும் கேட்கலையா? உங்களுக்கு இதற்கான நஷ்ட ஈடு வந்து அவங்க நிறுவனம் உங்களுக்கு வழங்கணும், அதெல்லாம் நீங்க எதுவும் பேசலையா, கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாங்க. இல்ல சிஸ்டர், இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஆசைதான், இதெல்லாம் போய் போராடணும். ஆனா நான் வேலைக்கு போய் 6 மாசம் ஆச்சு. என்கிட்ட வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் கார்டு இருந்துச்சு. அந்த கார்டை வச்சு நாங்க இங்கேயே லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சர்ஜரி முடிச்சுக்கிட்டேன், ஒரு பிரச்சனை இல்ல, இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மிக சாதாரணமாக நாம் கடந்து போகக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக பெண்கள், அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாற்றத்தை இங்கே பல திட்டங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இது போன்ற திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இது போன்ற ஆய்வுகள் அவசியமானதாக இருக்குது. இப்போ ஒரு லே பர்சனுக்கு இந்த புக்கு தேவையா, அவங்க இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டா, லே பர்சன் இஸ் த ஒன் ஹூ இஸ் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் திஸ். அப்ப எனக்கு ஒரு விஷயத்தினால பலன் இருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தை நான் வாசிச்சு தான் ஆகணும். நூலை கடைசியில முடிக்கும் பொழுது அந்த கட்டுரையில் வந்து ரொம்ப தெளிவா ஒண்ணு குறிப்பிட்டிருப்பாங்க. பாலின சமத்துவத்தையோ பெண்களின் தன் மேம்பாட்டையோ இது போன்ற திட்டங்கள் உறுதி செய்யாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அது சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவ்வகை திருத்தங்கள் தேவை, இந்த இன்டர்வென்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஆனா இந்த இன்டர்வென்ஷன்ஸுக்கும் சில எல்லைகள் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஒரு அழகான கேவியட்டோட வந்து இந்த கட்டுரை முடிச்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பணிக்கு போகக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். அந்த பெண்கள் ஒரு தன்மேம்பாடு அடைந்து பொருளாதார தற்சார்போடு தலைநிமிர்ந்து நிற்பதற்கு இது போன்ற நூல்களை தரும் இது போன்ற பொருளாதார நிபுணர்கள், அவர்களின் ஆய்வுகள், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அண்ட் இது வெறுமனே வந்து ஆய்வுகளாக நின்று விடாமல் இது எல்லாத்தையும் வந்து ஒரு சட்ட வடிவம் கொடுத்து இது எல்லாத்துக்கும் ஒரு வேலிடேஷன் கொடுக்கறதுக்கும் இங்க வந்து ஒரு அரசு தேவையானதாக இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் a ப்ராசஸ். இது ஒரு சமூகமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் அப்படிங்கிறது இல்லாம
தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு சுயமரியாதை கொண்ட ஒரு சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு பணியாக, ஒரு மக்கள் பணியாகத்தான் இந்த பணியை வந்து அண்ணன் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மிக மகிழ்ச்சியோட நான் வந்து இந்த இடத்துல தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நூலை நிச்சயமாக வாங்கி நீங்க வாசிங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல நாம் வைத்திருக்கக்கூடிய பல பொதுமைகள், பல கற்பிதங்கள் இந்த நூலை வாசித்தால் உடைபடும் அப்படிங்கிறது தான் உண்மை. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தலை நடத்தி சமூக நீதி காத்தவர், நமது பள்ளி கல்வியிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் என்ற பெருமை எனக்கு என்றைக்கும் அன்புக்குரிய உதயச்சந்திரன் அவர்கள் மீது உண்டு. ஆனால் அதைவிட முக்கியமாக என்னை அவர் கவர்ந்தது ஒரே ஒரு விஷயத்தில். சில ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியாரை பற்றி ஒரு நடுவிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். என்னவென்று சொன்னால், சென்னையில் இருக்கிற கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரிகளே கம்ப்யூட்டர் வந்தபோது 1965 தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே அந்த கம்ப்யூட்டரை போய் பார்க்க வேண்டும் என்று எண்ணவில்லை. ஆனால் தந்தை பெரியார் அவர் முதல் மாலை லிப்டெல்லாம் இல்லை, அது ரொம்ப ரொம்ப சுவையாக எழுதியிருந்தார். அதை படிக்க ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த கட்டுரை படித்தது இருந்தார். அதை போய் மேலே போய் பார்த்துட்டு மணிக்கணக்காக உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தார். ஆனால் நானும் பெரியாரை வாசிச்சிருக்கேன், ஆனால் இது நான் படிக்கலை. எனக்கு அப்போ படித்ததுக்கப்புறம் நான் போய் 2-3 பேர் சொல்லவில்லை. அது இன்னைக்கு இவர் சொன்னார்னு யாரும் சொல்லலை. ஆனால் வந்து பெரியார் கம்ப்யூட்டரை பார்த்ததை பல பேர் இன்றைக்கி சொல்லிட்டாங்க. அந்த விதத்தில் ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்கு நன்றி. அடுத்து சார் ஏஎஸ் பன்னீர்செல்வம் சார், அவர் எங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம் எங்கள் வித்வான் மாதிரி அவர்னு சொல்லிட்டு. இப்போ அவர் தான் இந்த புத்தகத்தில் கட்டுரைகள்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்த கட்டுரையும் வரும், அவர் செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி. அடுத்தது ஐயா பாலகிருஷ்ணன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பெரிய புத்தகம் பண்பாட்டின் பயணம் எழுதி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிரதமர் வரைக்கும் அந்த பண்பாட்டின் பயணத்தை கொண்டு கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை எழுதிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போல் நம்ம ஆட்சியர் கவிதா ராம் அவர்களுக்கும் நன்றி. அறியப்படாத கிறிஸ்துவம் என்ற புத்தகத்தின் மூலம் அறிமுகமான நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கும் கலந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்தது நமது முரளி சண்முகவேலன், காக்காத்தோப்பு, மதுரை காக்காத்தோப்பிலிருந்து இன்றைக்கு லண்டன் யூனிவர்சிட்டியிலே போய் பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கிற அவருக்கு நன்றி. இதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இதை எங்களுக்கு சிறப்பித்துக் கொடுத்ததற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த நூலை நாங்கள் ஏன் வெளியிட வேண்டும் என்பதற்கு ஒரு 2 நிமிஷம் மேடம். ஒரு நாள் அடிக்கடி நான் நம்ம ஜெயரஞ்சன் சாரை போய் நான் பார்ப்பேன். ஏற்கனவே நான் அவருக்கு பயங்கர ரசிகன். அவர் நம்ம காமராஜ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்பப்போ கேட்பேன். ஏன்னா நமக்கு பொருளாதாரம்னா எனக்கு ரொம்ப புரியாது. நான் பேங்க்குக்கே என்கிட்ட வேலை செஞ்சவங்க கிட்ட கொடுத்து அனுப்புவேன். நான் எழுதி கொடுக்க மாட்டேன், பேங்க் கூட நான் போக மாட்டேன். அது மாதிரி ஆளுங்க நான். ஆனால் அவ்வளோ சிக்கலான விஷயத்த எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையாக சொல்கிற ஒரே மனுஷன் இவர் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அறிஞராக இருப்பாங்க, ஆனால் சொல்கிறதே புரியாது. ஆனால் புரிகிற மாதிரி சொல்கிற ஒரு அறிஞர் இவர். அதனால் நான் அடிக்கடி போய் பேசுவோம். இப்போ நேரம் கிடைச்சாலும் அவர்கிட்ட கேட்போம், ஐயா வரலாமான்னு கேட்போம். வாங்க எத்தனை மணிக்குன்னு சொல்லுவார்லாம் கேட்போம். கேட்டிருக்கும்போது ஒரு நாள் அவர் அமெரிக்கா போயிருந்தார், போன ஆண்டுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரும்போது எங்கேயா போயிட்டு இருந்தீங்க? அமெரிக்கா போயிருந்தேன், அவங்க பையனுக்கு குழந்தை பிறந்துருந்துச்சு. அப்போ போயிட்டு சொல்லிட்டு கேட்டேன் நான், எப்படி குழந்தையெல்லாம் பார்த்தீங்களா, நல்லா இருக்காங்களான்னு. அப்போ சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. இப்போ தான் முதல்ல என் வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன குழந்தைய நான் தூக்குறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியம் போச்சு. உங்கள் பையனை நீங்கள் தூக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னா அப்போ இந்த ஆராய்ச்சிக்காக நான் போயிடுவேன். காலைல 6 மணிக்கு அவருடைய ஸ்லாங்கில் சொல்லலாம், சோத்தை கட்டிக்கிட்டு நான் போயிடுவேன், கிளம்பி போயிடுவேன். பையனும் தூங்கிட்டு இருப்பாங்க. திரும்பி நான் 10:30 மணிக்கு தான் வருவேன். பஸ் எல்லாம் பிடிச்சி அங்கெல்லாம் போய் அப்போ நிலப்பரத்து விழுந்த கதை அதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் போயிடுவேன். போயிட்டு நைட்டு 10 மணி வரும்போது என் மனைவியும் இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நானும் படுத்து தூங்கிடுவேன். அந்த சின்ன குழந்தைய நான் தூக்கினதே கிடையாது நான் அப்படி சொன்னார். ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அப்போ இந்த மனிதனுடைய உழைப்பை நம்ம ஆவணப்படுத்தணும். இதை நம்ம பண்ணியாகணும். அவர் கூட கேட்டார், இதெல்லாம் பண்ணால் நீங்கள் விற்குமா? விற்கதான் விற்கல, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இதை ஆவணப்படுத்தணும். இந்த உழைப்பை நம்ம ஆவணப்படுத்தி மற்ற சமூகத்துக்கு கடத்தணும் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். அப்போ நம்ம பன்னீர்செல்வம் சார்கிட்ட பேசும்போது பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 64 கட்டுரை இருக்குது. அந்த உடலை அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். இதெல்லாம் ஏங்க இப்போ நஷ்டப்பட்டு போவீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னார். ஐயா லாபம் நஷ்டமே கிடையாது, அதுக்காக நாங்கள் இதை போடலை, நீங்கள் கொடுங்கன்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அவரை பென்ட்ரைவில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டார். பிரிண்ட் எடுத்து திரும்ப பார்த்து அதில் ஒரு 7 கட்டுரை தான் இப்போ இந்த புத்தகம். இன்னும் 55 கட்டுரைக்கு மேலே இருக்குது.
நீங்கள் கொடுக்குற ஆதரவு பொறுத்து, ஆதரவு இல்லாட்டாலும் அதை நாங்கள் ஆவணப்படுத்தி முடிவு பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம். அடுத்தடுத்து வரும். இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்தது தொகுத்த கலைச்செல்வி அவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இதில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.